சொல்றாங்க அந்த அம்மா, எப்படியாவது சைவ சமயத்தை நீங்க மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு வராரு. பாண்டிய நாட்டுக்கு வரும் பொழுதுதான் சமண சமயம் உயர்ந்திருந்தது. அப்ப சைவ சமயத்தை பத்தி எடுத்து சொல்றார். யாருக்கும் புரியல, ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை. அப்பதான் சொல்றாங்க, போட்டி வைக்கிறாங்க. என்ன போட்டி அப்படின்னா, அதுதான் அனல்வாதம் புனல்வாதம்ங்கிற போட்டி வைக்கிறாங்க. அனல்வாதம் அப்படின்னா, அனல்னா நெருப்பு. இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல இதுல வந்து ரெண்டு பேருடைய சமயத்தை குடிக்கக்கூடிய ஓலைச்சுவடி நெருப்புக்குள்ள போடணும். இப்ப சாதாரண ஓலை இருக்கு, நெருப்புல போட்டா என்ன ஆகும்? எரிஞ்சு சாம்பலம் போயிருமா இல்லையா? ஆனா எரியாமல் மீண்டும் எது வருதோ அதுதான் உயர்ந்த சமயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து எதிர்த்து வந்தது என்ன சமயம்னா சைவ சமயம் தான் எடுத்து வந்தது. அதனால அந்த போட்டியில ஜெயிச்சாச்சு. அடுத்து ஒரு போட்டி பாருங்க, புனல்வாதம்ன்ற ஒரு போட்டி. புனல்னா நீர், ஓடக்கூடிய நீர்ல ஏதாவது ஊத்துறது அந்த புனல் இல்லையா? சரி சரி சரி. 5000 ரூபாய் சம்பளம், 500 ரூபாய் அன்பளிப்பு. புனல்னா இந்த வீட்டுகளில் மண்ணெண்ணெய் ஊற்றுவோமே புனல், அதானே இல்லையா? எப்படி? சரி சரி சொல்லுமா. புனல்னா நீர்னு அர்த்தம். ஓடக்கூடிய நீர்ல எந்த பொருளை போடுங்களேன், எங்கிட்டு போகும்? எங்கிட்டா போகும். அடி தண்ணி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமா எங்கிட்டாவது தண்ணி போற பக்கம் தானே. ஒரு சொல்றத பார்த்தா திருப்பி நம்ம கேள்வி கேட்போமா வேணாமான்னு யோசிக்கிற மாதிரில இருக்கு. தண்ணி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் தானே. தண்ணி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் தானே போகும். ஆமா. ஆனா போட்ட ஏடு எல்லாம் எதிர்த்து வந்து நின்றதா? எதிர்த்து வந்து நிக்கணும். எங்க இருந்துச்சு? நின்னாதான் அந்த சமயம் வெற்றி பெற்றது அப்படின்னு அறிவிப்பு. சரி. போட்ட ஏடுல சமண சமயம் வந்து அடிச்சுக்கிட்டு போயிருச்சு தண்ணியோட. ஆனா சைவ சமயத்துல போட்டாங்க பாத்தீங்களா ஏடு, அது மட்டும் எதிர்த்து வந்து நின்றதா? எங்க? அதான் ஒரு இடத்துல. எந்த ஊர்ல? அதான் திரு ஏடகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல. திரு ஏடகத்துக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காமா? நிறைய சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? என்ன இப்படி கேக்குறீங்க? திரு ஏடகம் டிஎம் பாலமுருகன் சிஷ்ய பிள்ளைங்க நானு. அவர் பாலமுருக அப்பாவோட சிஷ்ய பிள்ளை. அப்ப இந்த கதையை கூட தெரிஞ்சுக்கலாம். திரு ஏடகம். சரி சரி. அங்கேதான் திருஞான சம்பந்தர் நீங்க முத பாண்டிகளே மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், செந்துருவாய் உமைப்பங்க திரு ஆலவாயான் திருநீரேன்னு பாடுனீங்கல்ல, அங்கேதான் பாடி எரிகிற நெருப்புல ஓடைய போட்டாலும் எரியாமல் இருக்கும் அப்படிங்கறதை வெற்றி பெற செய்த சைவம் தான் பெரிது என்பதை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே அங்க போய் திருஞான சம்பந்தர் அழைத்து வந்தது மங்கையர்க்கரசியார் திருநள்ளாற்று பதிகத்தை எழுதி போட்டாராம். இதுல அனல்வாதத்தில் நெருப்புல திருநள்ளாற்று பதிகம் எழுதி போடுறார். ஆக எழுதி அதிலே போடுகின்ற பொழுது ஏடு எரியல. அதே போல இங்கேயும் புனல்வாதம் நீர்ல போட்டா எதிர்த்து ஓடுது ஏடு. அப்ப பாருங்க இறைவனுடைய மகிமை எவ்வளவு பெரிது பத்தியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எதுக்கு வந்த? காவலுக்கு. என்ன காவல்? அதுக்கு முன்னாடி நெத்தியில் என்ன ஓட்டுறீங்க? எவ்வளவு பேச்சு கொஞ்சம் என்ன மாதிரி போட்டு போறேன். அதை விட நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுமா? என்ன மாச்சு போட்டு போவேனா? அப்புறம் எதுக்கு நான் கேட்ட திருப்பி பதில் சொல்லணுமா இல்லையா? ராமம் போட்டிருக்கேன். நாமதி மால் பிரம்மம். அது கேட்கறவங்களும் சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. யாரை நினைச்சு போட்டிருக்கீங்க? ஏமா நான் வணங்கக்கூடிய கடவுள் பரந்தாமன்மா. அவரை நினைச்சு போட்டிருக்கீங்க. அவருக்குனே தன்னை அர்ப்பணிச்சவங்க இருக்காங்கல்ல. ஆமா இருக்காங்கல்ல. யார் யாரு? ஆழ்வார்கள் இருக்காங்க. எத்தனை பேர்? 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. 12 ஆழ்வார்கள். எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள்? 11 பேர் ஆண்கள். ஒரே ஒரு ஆள் தான் அதுல பெண் பிள்ளை. யார் அந்த ஒரு பெண்ணு? அது உங்கள பிள்ளை இருந்துச்சுங்க. யார் அந்த பொண்ணு? நம்ம உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது யார் அந்த பொண்ணு? பேர் என்ன? இவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? ஏதாவது என்கிட்ட நீ கேள்வி கேட்டோன்னு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் வெங்கடேஷ் வள்ளிகளை கேள்வியா கேட்டுதான் கொண்டதை பார்த்துருப்பாங்க. இந்த பிள்ளை திருப்பி கேள்வி கேட்குதேப்பா அப்படிங்கிற ஒரு ஆனந்தம். என்ன பேர் என்ன? இந்த பொம்பளை பிள்ளை பேர் என்ன? அப்படி வேணா சொல்லுங்க, இதை ஏத்துக்கலாம். பேர் தானமா? பேர்ல என்ன வருது? பேருங்கிறது லட்சுமி தானா? இல்லைன்னு சொல்ல வரல. லட்சுமியுடைய அவதாரம் தானே அந்த பெண்ணு. யார் அது அந்த பெண்ணுக்கு? ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியாருங்கிறது அந்த அம்மாவுடைய பேர். அந்த அம்மா எப்படிங்க ஆழ்வார்கள் ஒருத்தரா சேர்ந்தாங்க? அது பாருங்க, 11 ஆண்கள் ஒரே ஒரு பெண்ணு தான். இங்க 3 பெண்ணு, அங்க ஒரே பெண் தான். ஏன்னா அந்த அம்மா விஷ்ணு அதிகமா வணங்குச்சு, அதனால ஆழ்வார்கள். இல்ல என்ன சவுடாலு பாருங்களேன். அந்த அம்மா மகாவிஷ்ணுடைய ஆண்டாள் தருங்க. ஆண்டாள்ங்கிறவங்க முத யாரு? ஆண்டாள்ங்கிறவங்க யாருடைய பிள்ளை? ஆண்டாள்ங்கிறவங்க யாருடைய? அவரை விடக்கூடாதுங்கிறீங்களா இல்ல என்னைய அவர்கிட்ட சொல்றீங்களா? விட்டுறாதீங்க. உன்னையே தான் சொல்றாரு. விடாதம்மா விடாதங்கிறாரு, விட்டுறாதங்கிறாரு. சரி, ஆண்டாள் யாருடைய பிள்ளை?
ஆண்டாள் வந்து விஷ்ணு சித்தர்னு பேர் வாங்கினார் ஒருத்தர், தெரியுமா? அப்படி சொன்னா யாருக்கும் தெரியாது. ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கலாமா, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விஷ்ணு சித்தர்ங்கிற பெயரோடு திகழ்கிறார். அவர் தான் ஆழ்வார்கள்ல மூத்த ஆழ்வார். பெரியவர்னு சொல்றோம்னா யாரு? ஆமா, அவரை தான் சொல்லுவோம். ஆமா. வேற என்ன? பெரிய ஆழ்வார். அதனால தான் சொன்னேன். அப்படி சொன்னா தெரியாது, பெரிய ஆழ்வார்னு சொன்னா யாருக்கு புரியும்? இந்த பெரிய ஆழ்வார் என்ன செய்தார்னா, அவரும் 12 ஆழ்வார்களில் மூத்தவராக பெரியவராக மதிக்கப்படுகிறார். அவர் தான் விஷ்ணு சித்தர்னு சொல்றோம். அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வாழ்நாள்ல எப்பொழுதுமே அவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய கையாலே மலர்களை எடுத்து பூவாக தொடுத்து அதை இறைவனுக்கு சாற்றி வழிபடுவது வழக்கம். அதை இப்படியாக தான் கொண்ட விஷ்ணு பக்தன் விஷ்ணுமால் கொண்ட பக்தியை அப்படியாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்டவர் ஒரு சமயம் என்ன பண்றாருன்னா, பார்க்க போறார் இறைவனை. அங்கே துளசி செடி இருந்துச்சு. இந்த துளசி செடியின் கீழே ஒரு அழகான பெண் பிள்ளை எடுத்து வளர்க்கிறார். வளர்ந்தவளுக்கு சகலவிதமான இறை சிந்தனையிலே மூழ்கி இருக்கக்கூடிய அளவிற்கு மிகச் சிறப்பா பெண்ணை வளர்த்தார். வளர்ந்த பெண்ணு காலம் போயிட்டே இருந்துச்சு. அப்பா சொல்லி கொடுத்ததை விட அதீதமான பக்தி மகாவிஷ்ணு மேல கொண்ட பக்தியின் காரணமாக என்ன பண்ணுவா, அப்பா மாலை கட்டி வச்சிருப்பார்ல, கட்டி வச்ச மாலையை இவ தூக்கி கழுத்துல போட்டுவா. கழுத்துல போட்டு நல்லா இருக்கான்னு அழகு பார்ப்பான். மாலை நல்லா இருக்கு அப்படின்னு அழகு பார்த்துக்குவா. இந்த மாலையினுடைய நுனி எல்லாம் இருக்குல்ல, இது எங்கேயாவது குத்துதான்னு பார்ப்பான். ஏன், இந்த மாலையை கொண்டு இறைவனுக்கு சாற்றும் பொழுது, அதாவது மகாவிஷ்ணுக்கு சாற்றும் பொழுது, அதில் இருக்க சின்ன சின்ன அந்த நுனி அவர் மேல குத்தி அவருடைய மேனி நொந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்ப இறைவன் மீது பக்தி கலந்த காதல் இருந்தது. ரொம்ப அதிகமா இறைவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். தனக்கு போட்டு அழகு பார்க்குற மாலையை கொண்டு போய் அப்பா கட்டி வச்சிருக்க இடத்துல கொண்டு போய் வச்சிருவான். இப்படியாக தினமும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாரு, பெரிய ஆள் பார்த்துட்டார். இதை பார்த்து பிள்ளைய ரொம்ப கடிந்து பேசுறாரு. தெரிஞ்சுக்கிட்டார்ல, அப்ப தன்னுடைய பிள்ளைக்கு போட்ட மாலையை, அவ போட்டுக்கிட்ட மாலையை கொண்டு போய் இறைவனுக்கு போடக்கூடாதுன்னு மறுபடியும் இன்னொரு மாலையை கட்டி கொண்டே போடுறாரு. இன்னொரு மாலையை கட்டி கொண்டே போட்டா அன்று இரவே இறைவன் கனவுல வந்துட்டார். ஆண்டாள் போட்ட மாலையை என் மேல போடுறதுதான் உகந்தது, அதுதான் சரியானது. அந்த ஆண்டாளை திருமணம் செய்வதற்காக தான் இந்த அவதார நோக்கமே. ஆண்டாள் எனக்குரியவள். அதனால இந்த பக்திகள் மிகச்சிறப்பான பக்தியிலே அதீதமான காதல் கொண்டவள் ஆண்டாள். அதனாலதான் 12 ஆழ்வார்களில் பெண் ஆழ்வாராக ஆண்டாள் நாச்சியாரும் சேர்க்கப்படுகிறார். இன்றளவிலும் பாருங்களேன், எங்கிருந்து ஸ்ரீரங்கம் இருக்குல்ல, நம்ம ஸ்ரீரங்கம், இந்த ஸ்ரீரங்கத்துக்கு மாலை எங்க இருந்து வருது தெரியுமா? ஸ்ரீரங்கத்திற்கு மாலை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வரும். அதுபோல இங்க பழமுதிர் சோலையில அழகர் கோயிலுக்கு மாலை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தா இன்னைக்கு வருது. விழா காலங்கள்ல, தினமும் இல்ல, விழா காலங்கள்ல அன்றைக்கு அங்கே மாலையை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மாலையை கட்டி ஸ்ரீரங்கத்திற்கும் பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய அழகர் கோயில் இருக்கக்கூடிய அழகர் பெருமானுக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறது வழக்கமா இருக்கு. அப்ப இறைவனை திருமணம் செய்வதற்காகவே அவதார நோக்கம் செய்தவள் ஆண்டாள் நாச்சியார். அந்த ஆண்டாளை 12 ஆழ்வார்களில் பெண் ஆழ்வாராக ஆண்டாள் நாச்சியாரையும் சேர்த்துக்கிட்டாங்க. சரியா? வேற ஏதாவது கேட்கணுமே? கேளுமா, தாராளமா கேளு. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பார்த்து பயந்து ஓடி ஒதுங்குற ஆள் இல்லை நான். சரியா? ஏதோ பாவம் பொழைச்சு போய் சின்ன பிள்ளைன்னு விட்டுட்டு போறேன். வா, எதுக்கு வந்த? பாவம்னு விட்டுட்டு போறேன், வேற ஒண்ணும் இல்ல. பாவம்னு விட்டுட்டு போறீல? சரி. கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? மகாவிஷ்ணுடைய ஆழ்வார்களை பத்தி சொன்னீங்கல்ல, கல்யாணம் ஆயிடுச்சானே உனக்கு? இன்னும் ஆகல. குழந்தை இருக்கா? இல்ல, சேட்டை தானே இதெல்லாம். கல்யாணம் ஆகலேங்கிறேன். ஆகலேன்னு சொன்னதுக்கு அப்புறமா பிள்ளை குட்டி இருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப என்ன தப்பா கேட்டுட்டேன்? குந்தின்னு ஒரு பொம்பளை பிள்ளை. ஆமா. குந்தி போஜனுடைய வளர்ப்புகள். ஆமா. அவளுக்கு பெற்ற தாய் தந்தை இல்ல, குந்தி போஜன் வளர்க்கிறாரு. ஆமா. வளர்த்த பிள்ளைய துர்வாசன்ங்கிற ஒரு முனிவர் போய் சந்திக்கிறாரு. சந்திச்சாரு. பண்ணிவிட பண்ணா குந்தி. ஆமா. துர்வாசன்ங்கிற முனிவர் போய் சந்திச்சதுனால குந்திக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையா? ஆமா. கர்ணன்ற ஒரு குழந்தை முதல்ல பிறந்தது. பிறந்துச்சுல? அந்தரத்தை கொடுத்தாரு. பாத்தீங்களா? இதே மாதிரி காட்டுக்குள்ள இன்னொரு பொம்பளை பிள்ளை. பேர் என்னன்னா மச்சகந்தின்னு பேரு. அவளுக்கும் பிறகு அப்பா அம்மா வளர்க்கல கிடையாது. ராசன் செம்படவ தலைவன் வளர்க்கிறான். அவளு வளர்ப்பு பிள்ளை தான். ஆமா. அந்த வளர்ப்பு பிள்ளையை பராசரங்கிற ஒரு முனிவர் போய் சந்திக்கிறாரு. ஆமா. சந்திச்சாரா? சந்திச்சாரு. குழந்தை பிறந்துச்சா? வேத வியாசர் அப்படிங்கிற ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சா இல்லையா? பாத்தீங்களா? வள்ளி காட்டுக்குள்ள இருக்கு. வள்ளியும் வளர்ப்பு பிள்ளை தான். யாருக்கு? நம்பிராஜனுக்கு. இல்ல உங்க அப்பா அம்மா வளர்க்கல? இல்ல இல்ல இல்ல. கண்டெடுத்த பிள்ளை தானே? கண்டெடுத்த பிள்ளை தான். வளர்ப்பு பிள்ளை. வளர்ப்பு பிள்ளை. நாரதங்கிற ஒரு முனிவர் நான் அவனை வந்து சந்திக்கிறேன். எனக்கு பிள்ளை கொடுக்க போறீங்களா? என் தலைக்கரக மாத தூக்கி நான் சுமந்துக்கிட்டு தெரியணும்னு? இல்ல நீங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அங்க பாருமா, துர்வாசரங்கிற வகுத்தரச்சல்ல பேசிக்கிறீங்க, நீங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. துர்வாசர் என்பவர் முனிவர் குந்தியை சந்திக்கிறார், குந்திக்கு குழந்தை. ஆமா. பராசரங்கிற முனிவர் மச்சகந்தியை சந்திக்கிறார், மச்சகந்திக்கு குழந்தை. நாரதங்கிற
பராசர முனிவர் வள்ளியை சந்திக்கிறார். வள்ளிக்கு இருங்க நீங்க சொன்ன மாதிரி துர்வாச முனிவர் குந்தி தேவியை சந்திச்சாரு. 5 மந்திரத்தை சொன்னார், குழந்தை பெத்துக்க கூடிய மந்திரத்தை. அதனால குழந்தை பிறந்துச்சு. பராசர முனிவர் மச்சகந்தியை சந்திச்சாரு. இந்த நேரத்துல 2 பேரும் கூடனா நான் ஒரு அறிவான குழந்தையை பெத்தெடுக்கலாம்னு சொன்னார். அதனால 2 பேரும் கூடி குழந்தையை பெத்தாங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க எனக்கு மந்திரம் கொடுத்திருக்கீங்களா இல்ல இந்த நட்சத்திரம் ஒண்ணு சேர போகுதுன்னு கூட போறேன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதம்மா, உனக்கு குழந்தை கட்டாயம் உண்டு. காரணம் நானா தான் இருக்கேன். கவலைப்படாத. என்னது? இல்ல இவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட வந்திருப்பாரு போல இருக்கு. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தான் பெண்ணாசையே கிடையாது. அப்படியே இப்படி ஒரு நோக்கம் உங்களுக்கு. பெண்ணாசை இல்லைன்னா கல்யாணம் பண்ண கூடாது. ரெண்டாவது பெத்த புள்ள மாதிரி நானு. அதாம்மா அப்பா மாதிரி நீங்க. ஐயோ உன்னை மாதிரி பிள்ளை எல்லாம் இருந்துச்சுன்னா கள்ளிப்பாலை கொடுத்து கொன்னுருவேன் நான். இப்படி வாயை திறந்து அட்டை தரத்துல அப்படியே பேசுறது பொம்பளை பிள்ளை. ஆமா இவர் ரொம்ப கொஞ்சமா பேசிட்டாரு. நான் தான் ரொம்ப அதிகமா பேசிட்டேன். அதுமா ஏன் பெண்ணாசை இல்ல அதுக்காக கல்யாணம் பண்ண கூடாதுன்னா இருக்கு. கல்யாணம் பண்ண கூடாதுன்னா புரியல எனக்கு. கல்யாணம் பண்ணலாம் தான் வந்தேன். யார கல்யாணம் பண்ண போறீங்க? யார் என்னையவா? நீங்களா? உங்க பொண்டாட்டி ஒத்துருச்சுன்னா எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை. அட தப்பா 1 2 நம்பர்ல 52. அம்மா கல்யாணம் பண்ணலாம்னா நீ நானும் இல்ல உனக்கு இன்னொரு ஆம்பளைய. அப்படியா? நீங்க வந்ததுல இருந்து இப்படி மொட்டத்தலைய குட்டையில வந்த மாதிரி பேசினா எனக்கு என்ன காண்டு? உன்னை பார்த்தாலே அப்படிதான் எனக்கு தோணுது. என்னன்னு தெரியல. மொட்டத்தலைய மாப்பிள்ளை ஏற்கனவே பாத்துட்டீங்களா? இல்ல உன்னை பார்த்தோன்னே அவர் ஞாபகம் வந்துருச்சு. அப்படியா? ஆமாம். மாப்பிள்ளை எப்படி என் அழகுக்கு என்னது என் அழகுக்கு ஈடா இருப்பாரா? சொல்லுங்க சாமி. இதெல்லாம் கேட்கணும். என் தலை எழுத்து நான் என்ன செய்யறது? இது கேட்கறது இல்லையா? அது எப்படி உங்க அளவுக்கு அவர் ஏங்க ஒரு கல்யாணம் பண்ணி நடந்து போறோம். பாக்குற 4 பேர் என்ன சொல்லணும்? சோடி பொருத்தம்னா இப்படி இருக்கணும்பா. மாப்பிள்ளைக்கு ஏத்த பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளை இப்படி இருக்கணும்பா பொருத்தம்னா அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு யாரு அந்த பொண்ணுக்கு இப்படி மாப்பிள்ளைய பார்த்தது? பொண்ணு அழகா நல்ல லட்சுமி கடாட்சியமா இருக்குது. மாப்பிள்ளைய கொண்டு இப்படியே கட்டி வச்சிருக்கீங்க. மாப்பிள்ளை அழகான மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவா உலகம். இல்ல அதான் கேக்குறேன். எப்படி என்னுடைய அழகுக்கு தகுந்த மாதிரி இருப்பார்ல. சரி அழகா விடுங்க. ஏன் அறிவுக்காவது கொஞ்சமாவது தகுந்த ஆளா இருப்பாரா? இருக்கா? இப்ப இல்லாமல நீங்க கேட்டது அத்தனைக்கு பதில சொல்லிக்கிட்டு இருந்தேன். இருக்குன்னு ஒத்துக்கிட்டா தான் சரியா இருக்கும். ஏன்னா தொட்டனை தூறு மலர் கேணி மாந்த இருக்கு. கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அறிவுங்கிறது மனிதனுக்கு இயற்கையாவே இருக்கணும். அது எப்ப வெளிப்படும்? கல்வியை கற்க தான் அது வெளிப்படுமா. அதனால படிக்காம இருக்கிறதுக்கெல்லாம் அறிவு இல்லதான். உண்மைதான். மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரிஞ்சா இப்படி பேசுவியா? முத சரி சொல்லுங்க. யாரு நானும் தெரிஞ்சுக்கிறேன். கேளுமா. துதிப்பார்க்கு வல்வினைவோம் துன்பம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் கல்த சஷ்டி கவசம் வரை குமரனடி நெஞ்சே ஆறு திருமுகமும் உன்னருளை ஆறு
வாங்கிட்டு வாங்க. அண்ணே ஒரு டீ மட்டும் வேண்டாங்க, ஒரு பிஸ்கட் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. எனக்கு தான் சொல்லுது பாவம். எனக்கு தான சொல்லி. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை. சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமே இல்லை. நாங்க அதுக்கு என்ன கடவுள் கார்த்திகேயன் சண்முகன் சரவணன். அது பல நாமங்கள் உண்டு அவனுக்கு. கந்த கடவுளை தான் மாப்பிளையா பார்த்து வந்திருக்கேன். என்னது? முருகன, கந்தன, கடம்பன, கார்த்திகேயன, சண்முகன. அவன் வேணா வேற நல்ல ஆள மாத்து. அவன் ஒரு திருட்டு போய் வேணா. யார சொல்றீங்க? இந்த கார்த்திகேயன் தான். ஐயோ நான் அங்க சொல்லல. சேராவி கார்த்திகேயன். அவன நான் சொல்லல. அவர்தான் மாப்பிளைய பார்த்துருக்கீங்க. மாப்பிளை முருகா எம்பெருமானே, உங்களையவா என்னுடைய அழகுக்கு ஈடான்னு நான் கேட்டேன். ஐயோ உங்களையவா என்னுடைய அறிவுக்கு நான் ஈடான்னு கேட்டேன். கொடுமையெல்லாம் பார்க்கணும். எம்பெருமானே பெரிய சாவித்திரி அம்மா அப்படியே நடிப்ப புளியறாங்க. ஏங்க என்ன மாப்பிள்ளை சாதாரண மாப்பிள்ளைன்னு பார்த்தா முருகப்பெருமான மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்து அவரை கட்டிக்கன்னா நான் பாட்டுக்கு ஏதோ சாதாரண மாப்பிள்ளையாக நினைச்சுக்கிட்டு அழகுக்கு ஈடா இருப்பாரு, அறிவுக்கு ஈடா இருப்பாருன்னு அது என்னமா கற்பனை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ண சொல்றப்ப அவர் என்ன என்னுடைய அழகுக்கு அவையார பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகாதீங்க. நாடகம் அப்புறம் எப்ப முடிகிற வரைக்கும் இருக்கிறது இல்லையா? அவையார் சென்றிருக்குது. அவையார பார்த்துட்டு போறாங்க. அவையாரவே வரும். அவையார பார்த்துட்டு போனீங்கன்னா பூரா பேத்துக்கு என்ன வரும்னே சொல்ல மாட்டேனா. அப்படி ஒண்ணு வந்துரும். அவையார முருகனை பார்த்துட்டு சாமி முருகனை தவிர வேற யாரை வேணாலும் சொல்லுங்க கட்டிக்கிறேன். முருகனை தான் கட்டிக்கணும். முருகனை கட்ட மாட்டேன். அவர் தான் மாப்பிள்ளை. கட்ட மாட்டேன். ஐயோ மகன் இந்த அவஸ்தைகளை விடுத்து ஐயோ மகன் இந்த அவஸ்தைகளை விடுத்து அவனியோ இருப்பாய் சதிமானது சொல்லும வார்த்தை கேளமா கல்லாதே சும்மா சொல்லும வார்த்தை கேளமா பொய்யான தவ வேடம் புடிந்து வந்தவரே பொய்யான தவ வேடம் புடிந்து வந்தவரே பொய்யான தவ வேடம் புடிந்து வந்தவரே பூமியில் போவர்கள் புகழும் நாடகரை கைவரிசை செல்லாது உனக்காக வேணாம் சொன்னேன் முகையும் லட்சணமே உனக்காக வேணாம் சொன்னேன் ஓகையும் லட்சணமே மலக்கவனை கொமத ஆடிடத்திகள் சொல்லும வார்த்தை கேளமா கல்லாதே சும்மா சொல்லும வார்த்தை கேளமா எனக்கு பறித்து கொண்டு இசைக்க வந்தது போதும். எனக்கு பறித்து கொண்டு இசைக்க வந்தது போதும். எனக்கு பறித்து கொண்டு இசைக்க வந்தது போதும். திரைப்படத்தில் இல்லாமல் எங்கேனும் நீ போலும் கைவரிசை செல்லாது வேறொரு மகனில்லை வேதினியும் சொந்தம். வேறொரு மகனில்லை வேதினியும் சொந்தம். அருமுகனை சேர்ந்த நடைவாயவ ஆனந்தம் வந்து கேளம்மா. ஏது 4 அறையிலே மேல மேல சரி இல்ல ரொம்ப அதிகமா என்னால பாட முடியாது. அதுக்காக மேலலாம் வைக்க மாட்டேன். குட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தில் முறையோ குட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தில் முறையோ ஒன்றுமே சொல்ல வந்து உனக்கு நாகரிகம் கைவரிசை செல்லாது குட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்தில் இல்லை. அறிவில்லா மடச்சிறுமி இந்த சூரிய அஸ்தமனமாவதற்குள் முடக்கும் அந்த கண்டபடி வேலனுக்கும் திருமணம் செய்து என் கண்ணால் கண்டு மகிழ்வேன். நாரதர்னா ரொம்ப சாந்தமானவரு, அமைதி குணம் படைச்சவரு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். நான் நேர்ல பார்க்கும்போது துளி அளவு கூட அது இருக்காது போல இருக்கு. ஏமா வள்ளி சாமி பார்த்துட்டு வந்த மாப்பிள்ளையே வேணான்ட்டு. ஆமா இப்ப புருஷனுக்கு எங்கே போறது? நீ இருக்கல ஏது நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க மாட்டீங்களா? வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கதா? நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நீங்க கட்டி வைக்க மாட்டீங்களா? அதுக்காக சொன்னேன். விடியற்குள்ள கல்யாணம், எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நான் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணுமாலே. ஹலோ ஹலோ